பாக்கியலட்சுமி அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிதிஷ் வந்து ஜெயிலேருந்து வெளியே வந்துடுவாங்க. இந்த விஷயத்தை இனியா வந்து பாக்கியா கிட்ட சொல்லுவாங்க. பாக்கியா வந்து ஃபேமிலியில் உள்ள எல்லார்ட்டையுமே சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிதிஷ் வெளியே வந்தது மட்டும் இல்லாமல் வந்து இனியாவை பார்க்கறதுக்காக ஆஃபீஸ் போவாங்க. ஆனால் ஆஃபீஸில் வந்து இனியா வந்து யாரும் அலோவ் பண்ணாதீங்கன்னு சொல்லவும் யாருமே நிதிஷை வந்து இனியாவை பார்க்கறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் நிதிஷ் பார்த்தீங்க அப்படின்னா பாக்கியாவோட கடையிலையும் போய் இனியாவை தேடி பிரச்சனை பண்ணிட்டு போயிடுவாங்க. இதனால் பார்த்தீங்க அப்படின்னா கோபி அதுக்கப்புறம் இனியாவோட 2 அண்ணன் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிதிஷ் வீட்டுக்கு போயிட்டு அவனை வந்து மிரட்டி வச்சுட்டு வருவாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிதிஷோட அப்பா வந்து பாக்கியாவோட கடைக்கு வந்து எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறீங்க, அவங்களோட பொண்ணோட வாழ்க்கையில் உங்களுக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லையா, என் பையன் கூட சேர்த்து வைங்க, அவன் தான் ஜெயிலேருந்து வந்துட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இனிமே உங்கள் பையன் கூட சேர்ந்து என் பொண்ணு வாழ மாட்டா, என் பொண்ணோட வாழ்க்கையை பற்றி நான் யோசிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வாழ்க்கையை வந்து அவள் ஏற்றுக்கவே கூடாது. அவள் வந்து உங்கள் பையனை டிவோர்ஸ் பண்ணுறதா முடிவு பண்ணிட்டா. இந்த நல்ல முடிவுக்கு எங்கள் ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறோம். அதனால இனிமே என் பொண்ணோட வாழ்க்கையில் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவும் பார்த்தீங்க அப்படின்னா நிதிஷோட அப்பா கிட்ட சொல்கிறாங்க. இருந்தாலும் மீறி பாக்கியா கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க. உடனே அந்த ஏரியா கவுன்சிலர் வந்து அங்கே வந்து சாப்பிட வந்திருப்பாரு. அவர் வந்து என்னையா பிரச்சனை பண்ணுற, தேவையில்லாமல் இங்கே பிரச்சனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளோதான், ஒழுங்காக இங்கே கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நிதிஷோட அப்பாவை மிரட்டி அங்கேருந்து கிளம்ப வச்சுருவாங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இனியாவுக்கும் நிதிஷ்க்கும் டிவோர்ஸ் தான் கிடைக்க போகுது. அதை தான் எல்லாரும் விரும்புகிறாங்க. இதுக்கு மேலேயும் இனியாவும் நிதிஷும் சேர்ந்து வாழவே மாட்டாங்க. இந்த மாதிரி தான் அடுத்த வர எபிசோட் போக போகுது. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.